கடைசி கிளாஸ்ல பார்த்தோம் பொது காரணிகளை வேறாக்கல். பொது காரணிகளை வேறாக்கல்ல பார்ப்போம். ஒரு மறை எண்ண பொது எடுக்கக்குள்ள என்ன நடக்கும்? உதாரணத்துக்கு இந்த இடத்துல இருக்கு மறை 8x நேர் 12y. நான் மறை என்ன பொது எடுக்கிறேன். மறை 8 4 போக்காப்பையை பத்தி படிச்ச நம்ம கடைசி கிளாஸ்ல 8ஐயும் 4ஐயும் பிரிக்கக்கூடிய ஒரு எண் தான் 4. மறை 4 பொது எடுத்தா மறை 4 சார்பா யோசிங்க. மறை 4 எதால பேருக்குன்னா மறை 8 வரும்னா நேர் 2x. இப்ப மறை என்ன பொது எடுத்துட்டோம். மறை என்ன பொது எடுத்தா இந்த இடத்துல நேர் இருக்கு. அப்ப நம்ம ஆரம்பத்துல படிச்சிருக்கோம் ஒரு மறைய மறையால பெருக்குனா தான் நேர். அப்ப இந்த இடத்துல மறைய பொது எடுத்தா நேர் விட கிடைக்கணும் உங்களுக்கு. ஆகவே மறை 4 எதால பெருக்குனா 12 3y. அப்ப இந்த இடத்துல நீங்க யோசிக்கணும் என்னன்னு சொன்னா ஒரு மறை என்ன பொது எடுத்தா இந்த குறியீடு மாறுபடும். மறை இருந்தா நேரா மாறும், நேர் இருந்தா மறையா மாறும். இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டா சரி. அடுத்து பார்ப்போம் மறை 12 18 பொது எடுக்கலாம். 6 எழுத்துல ஏ இருக்கு பி இருக்கு. மறை 6 ஏபியே நீங்க பொது எடுக்கிறீங்க. மறை 6 ஏபி சார்பா யோசிங்க. மறை 6 எதால பேருக்குன்னா 12 2 ஏ நம்ம வெளியே எடுத்துட்டோம். ஏற்கனவே நம்ம பார்த்தோம் ஏய பொது எடுத்தா இன்னொரு ஏ பி இருக்கு, பி எடுத்தா பி வராது. மறை என்றுதான் நேர் என்ன மாத்துங்க. அப்ப 6 எதால பேருக்கு நான் 18 3 ஏய வெளியே எடுத்துட்டோம். ஆகவே பி பி 2 தடவை இருக்கு, அதுல ஒரு பி மீதிப்படுது. அடுத்து பாவம் மறை 8 எம் வர்க்கம் எண் 12 mn வர்க்கம் மறை 4 mn பொது எடுக்கலாம். மறை 8 12 4 மறை 4 எழுத்துல mn மறை 4 mn சார்பா யோசிச்சீங்கன்னா மறை 4 எதால பேருக்குன்னா 8 வரும் 2 மறை இருந்தா நேரா மாத்திரும். அடுத்து பாருங்க mn பொது எடுத்தா m நேரா இருந்தா மறை 4 எதால பேருக்குன்னா 12 3 m எடுத்துட்டோம் n. அப்ப மறை இருக்கு, மறை இருந்தா நேரா மாத்துங்க. மறை 4 mn பொது எடுத்தா 1. அடுத்து காவனிங்க மறை 12 மறை 18 நேர் 6 பொது எடுக்கலாம். மறை 6 ஏபி மறை 6 ஏபிய பொது எடுத்தா மறை 6 சார்பா யோசிங்க. 2 ஏய வெளியே எடுத்துட்டோம், ஒரு ஏ மறை இருந்தா நேரா மாத்துங்க. 18 இருந்தா 3 ஏய வெளியே எடுத்துட்டோம், பில 2 தடவை இருக்கு. ஆகவே பி நேர் இருந்தா மறையா மாத்துங்க. மறை 6 ஏபிய பொது எடுத்தா 6 ஏபி அப்படியே எடுத்தனால இந்த இடத்துல 1. அடுத்து பார்ப்போம் மறை 18 நேர் 27 மறை 9 ஏ வர்க்கம் பி பொது எடுக்கிறோம். மறை 18 27 9 மறை 9 பொது எடுக்கலாம். போக்காப்பே மறை 9 பொதுவாக பிரிப்படக்கூடிய மிகப்பெரிய ஏ வர்க்கம் பி சரி ஏ வர்க்கம் பி வர்க்கம் பொது எடுக்கலாம். ஏபி எல்லா இடமும் பொது எடுக்கலாம். மறை 9 ஏபி சார்பா யோசிங்க. 18 இருந்தா 2 ஏல 1 பில 1 பொது எடுத்தா ஏபி நேர் இருக்கு, அந்த மறையா மாத்துங்க. 9 சார்பா யோசிங்க. 9 எதால பேருக்குன்னா 27 வரும். 3 9 3 27 எழுத்துல ஏ பி வர்க்கம் பி தான் ஒரு தடவை மீதிப்பட்டிருக்கும். பி மறை இருந்தா அதை நேரா மாத்துங்க. 9 ஏபிய பொது எடுத்தா 1. அப்ப ஏல மட்டும் ஒரே ஒரு ஏ மீதிப்பட்டிருக்கும், பிய வெளியே எடுத்துட்டோம். அப்ப இவ்வளவு பொது காரணிகளை வேறாக்கல். அப்ப ஏற்கனவே போன கிளாஸ்ல பார்த்தோம் நேரெண்களை பொது எடுக்கிறது. இந்த கிளாஸ்ல பாக்குறோம் மறை என்ன பொது எடுக்கிறது. அடுத்து பாவம் இந்த மாதிரி ஒரு காரணிப்படுத்தல். இது பொது காரணிகளை வேறாக்கல்லே தான். ஆனா ஏற்கனவே பொது எடுத்த மாதிரி நமக்கு 4 உறுப்புகளை பொது எடுக்க முடியாது. அப்ப 4 உறுப்புகள் காணப்படக்குள்ள நீங்க என்ன செய்யணும்னா ஏற்கனவே ஆரம்பத்தில் உள்ள 2 உறுப்புகளை தனியாகவும் அடுத்த 2 உறுப்புகளை தனியாகவும் பிரிச்சுக்குங்க. முதல் 2ல பாருங்க எதை பொது எடுக்கலாம். எக்ஸா பொது எடுக்கலாம். ஏற்கனவே செஞ்ச கேள்விதான், இங்க பொது எடுக்கிற மாதிரியே தான். ஏற்கனவே போன கிளாஸ்ல பொது எடுத்தோம். எக்ஸ் சார்பா யோசிங்க. எக்ஸ் எதால பெருக்குன்னா எக்ஸ் வர்க்கம் வரும். அப்ப எக்ஸ் எக்ஸால பெருக்கணும். மறை எக்ஸ பொது எடுத்தா 8 நேர் 3 24 போக்காப்பே முதல் 2 செட்ல தனியா காரணிப்படுத்தல செஞ்சோம். ஏற்கனவே படிச்ச மாதிரி அடுத்த 2 செட்ல தனியா காரணிப்படுத்தல செய்யுங்க. 2 2 பிரிச்சுக்குங்க. 3 24 நேர் 3 பொது எடுங்க. 3 சார்பா பெருக்குங்க. 3 எதால பெருக்குன்னா 3x வரும். எக்ஸ் மறை
3 எதால பெருக்குனா 24 8. இப்ப இந்த இடத்துல கவனிங்க 4 உறுப்புக்களை 2 உறுப்புக்களா மாத்திட்டோம். முதலாம் உறுப்பு 2 உறுப்புக்களா மாத்திட்டோம் நம்ம. இந்த 2 உறுப்புக்கள்ல பாருங்க எதை பொது எடுக்கலாம்? எக்ஸ் மறை 8, எக்ஸ் மறை 8, எக்ஸ் மறை 8. அப்ப இந்த செட்டை அப்படியே நம்ம என்ன செஞ்சோம்னா ஒரு தடவைக்கு பொது எடுத்துட்டோம் வெளியில. மீதி படுறது அடைப்புல எழுதுறது காரணிப்படுத்தல் பெருக்கமா இருக்கணும். எக்ஸ் நேர் 3. ஏன்னு சொன்னா எக்ஸ் மறை 8ஐயும் எக்ஸ் மறை 8ஐயும் பொது எடுத்துட்டோம் நம்ம. அப்ப எக்ஸ் மறை 8, எக்ஸ் மறை 8 பொது எடுத்தா இங்க மீதி படுது எக்ஸ் நேர் 3. அடுத்த பிராக்கெட்ல பார்த்து எழுதிட்டோம். இங்க கூட்டுப்பட்டிருக்கு, இங்க பெருக்குப்பட்டிருக்கு. கூட்டுப்பட்டிருக்கத பெருக்கலா மாத்துறது தான் காரணிப்படுத்தல். பெருக்குப்பட்டிருக்கணும். அப்ப இங்க கூட்டல் கழித்தல் இருந்தா வெறும் பெருக்குப்பட்டிருந்தா மட்டும்தான் அது காரணிப்படுத்தல். அடுத்து பாருங்க 4 உறுப்புகள் இருக்கு, 2 2 பிரிப்போம். முதல் 2ல பாருங்க எதை பொது எடுக்கலாம்? ஏஎக்ஸ் 4x. எக்ஸ பொது எடுப்போம் நம்ம. எக்ஸ பொது எடுத்தா இந்த இடத்துல இருக்கு ஏ மறை 4. இந்த 2ல கவனிங்க அடுத்த செட்ல நேர் 3 பொது எடுக்கலாம். 3 சார்பா யோசிச்சா ஏ 3 எதால பேருக்கு நான் 12 4 ஏ மறை 4 பொது எடுத்தா அடுத்த எழுதலாம் உங்களுக்கு எக்ஸ் நேர் 3. அடுத்த கேள்வியில கவனிங்க ஏ வர்க்கம் மறை ஏசி. அப்ப ஏய பொது எடுக்கிறோம், ஏய பொது எடுத்தா ஏ மறை சி. அடுத்த 2ல கவனிங்க எதை பொது எடுக்கிறதுன்னு. இந்த இடத்துல இருக்கு ஏபி நேர் பிசி. அப்படின்னா மறை என்ன பொது எடுக்க வேண்டிய நிலைமைன்னு வருது. ஏற்கனவே நம்ம பார்த்த மறை என்ன பொது எடுத்தா என்ன நடக்குது? மறை இங்க இருக்கு பி, இந்த இடத்துல பி, பிய பொது எடுங்க. மறை பிய பொது எடுத்தா மறை பி சார்பா வந்து யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த இடத்துல வர்றது ஏ மறை இருந்தா அது நேரா மாத்திட்டோம், நேர் இருந்தா மறையா மாத்துங்க. அப்ப நம்ம பொது எடுத்தது பி, அப்ப இந்த இடத்துல மீதிப்படுது சி. இப்ப பிராக்கெட்ல பாருங்க ஏ மறை சி, ஏ மறை சி. அப்ப ஏ மறை சிய பொது எடுங்க. ஏ மறை சிய பொது எடுத்தா மீதி படுறது ஏ மறை பி. பாருங்க கூட்டல் கழித்தல் இருக்கு, இங்க இருக்கு பெருக்கல் மட்டும்தான். முதலாவது செட் 2வது செட்டோட பெருக்குப்பட்டிருக்கு. அப்ப கூட்டுத்தொகையோ வித்தியாசமோ அதை நம்ம என்ன மாத்திட்டோம்? பெருக்கலாம் மாத்திட்டோம். அடுத்து பாருங்க முதல் 2ல பாருங்க எதை பொது எடுக்கலாம்னு 3x. 3x வந்து பொது எடுத்தீங்கன்னா இந்த இடத்துல எக்ஸ் மறை 3 எதால பேருக்குன்னு 6, 2ஆல எக்ஸ வெளியே எடுத்துட்டு எக்ஸ் வராது. அடுத்த 2ல கவனிங்க மறை 4. 4 எதால பேருக்குன்னா மறை 4 எக்ஸ் வரும், எக்ஸ் ஆல நேர்குறியீடு இருக்கு. மறைய பொது எடுத்தா கட்டாயம் குறியீட மாத்துங்க, நேர் இருந்தா மறையா மாறிடும். 4 எதால பேருக்குன்னா 8 2ஆல எக்ஸ் மறை 2 பொது எடுத்தா அடுத்த அடைப்புல வரும் 3x மறை 4. அடுத்து பாப்போம் 5வது. ஆரம்பத்தில் உள்ள முதல் 2ல பாருங்க எதை பொது எடுக்கலாம்னு 6 2 2 பொது எடுக்கலாம். எழுத்துல இருக்கு எக்ஸ் வர்க்கம் xi இருக்கு, x பொது எடுங்க. 2x பொது எடுத்தா 2 சார்பா யோசிச்சு பாருங்க 3x 2 6 x ஆல பெருக்குனா x வர்க்கம் நேர் 2x பொது எடுத்துட்டோம் y. 2x வெளியே எடுத்துட்டா இங்க வர்றது y. அடுத்து பாருங்க மறை 3xi இருக்கு, y வர்க்கம் இருக்கு, y பொது எடுங்க. மறை y பொது எடுத்தா 3x மறை y பொது எடுத்துட்டோம் 3x அப்படியே வரும். மறைய பொது எடுத்தனால மறை நேரா மாறும், y ஒண்ணு பொது எடுத்தா y. அடுத்து கவனிங்க 15a வர்க்கம் மறை 18ac. 15 18 பொதுவா பிரிக்கக்கூடிய எண் வந்து 3. எழுத்துல இருக்கு ஏ, போக்காப்பே வந்து 3a. 3a எதால பேருக்குன்னா 15a வரும் 5. 3 5 15 ஏயால பெருக்குனா தான் ஏ வர்க்கம். மறை 3 எதால பெருக்குனா 18 வரும்னு பாருங்க. 3 வந்து 6 3 18 6 3 18 ஏ இருக்கு. அப்ப ஏய வெளியே எடுத்துடும், நமக்கு வரணும் ஏசி. 3 எதால பெருக்குனா 18 ஏசி வரும்னா 6c. அடுத்து கவனிங்க 20 இருக்கு 24 இருக்கு. மறை 20லயும் 24யும் பொதுவா எடுக்கக்கூடிய ஒரு
20 24 பிரிப்படக்கூடிய ஒரு எத்தனை 4 எழுத்துல கவனிங்க ஏபி இருக்கு பிசி இருக்கு ஆகவே பி மறை 4 ஏபிய பொதுவை எடுத்தீங்கன்னா ஐ 4 20 தான் நமக்கு கிடைக்கணும் 4 5ஆல பெருக்குனா 20 மறை என்ன நேரடால பெருக்கணும் அடுத்து என்ன வரும் இந்த இடத்துல ஏ அப்ப நேர் குறியீடு இருக்கு மறைய எதால பெருக்குனா நேர் வரும் மறை 4 எதால பெருக்குனா 24 6 பிய நம்ம எடுத்துட்டோம் இந்த இடத்துல வரும் சி அப்ப ஆகவே 5 ஏ மறை 6 சி 5 ஏ மறை 6 சி பொது எடுக்கும் இந்த இருக்கு 5 ஏ மறை 6 சி 5 ஏ மறை 6 சி பொது எடுத்தா வரும் 3 ஏ மறை 4 பி அடுத்த ஒண்ணு பார்ப்போம் நம்ம அடுத்த கேள்வியில கவனிங்க முதல் ரெண்டுல உங்களுக்கு பொது எடுக்கலாம் எக்ஸ் எக்ஸ பொது எடுத்தா எக்ஸ் மறை 7 அடுத்து கவனிங்க நேர் 4 நேர் 4 பொது எடுத்தா 4 எதால பெருக்குனா 4x வரும் எக்ஸால மறை நேர் என்ன பொது எடுக்கக்குள்ள குறியீட மாத்திராங்க மறை என்ன பொது எடுத்தா மட்டும்தான் குறியீட மாத்தணும் 4 எதால பெருக்குனா 28 7 இப்ப உங்களுக்கு பொது எடுக்கலாம் எக்ஸ் மறை 7 எக்ஸ் மறை 7 பொது எடுத்தா எக்ஸ் நேர் 4 அடுத்து கவனிங்க இன்னும் 20 5 இதை பொது எடுக்கலாம் 20 5 பிரிக்கக்கூடிய ஒரு எண் 5 அப்ப 5 எதால பெருக்குனா 20 வரும் 4 நேர் 5 எதால பெருக்குனா 5 எம்மால அடுத்து கவனிங்க மறை 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 இதை பொது எடுக்கலாம் எம் மறை எம்ம பொது எடுத்தா கவனிங்க இந்த இடத்துல எப்படி வரப்போகுதுன்னு மறை எம்ம பொது எடுத்துட்டீங்க 4 மறைய பொது எடுத்துட்டோம் என்னவா மாறும் நேர் எம் உங்களுக்கு பொது எடுக்கலாம் 4 நேர் எம் பொது எடுத்தா 5 மறை எம் அப்ப இதை எழுதிக்குங்க நீங்க வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு எழுதுறவங்க எழுதிக்குங்க அப்ப ஒரு காரணிப்படுத்தல் செட் ஒன்று பார்த்துருக்கோம் இப்ப அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்ப்போம் வந்து அடுத்த காரணிப்படுத்தல் செட் என்னன்னு அப்ப காரணிப்படுத்தல் உங்களுக்கு இது 2வது வீடியோ வரும் காரணிப்படுத்தல்ல அப்ப நம்ம பாக்குறது எத்தனாவது வீடியோனா 6வது வீடியோ அச்சர கணிதத்துல எழுதிக்குங்க